அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அக்ஷய திருதியை 2026 ஒவ்வொரு வருடமும் அக்ஷய திருதிக்கு சிறப்பு வழிபாடு பண்ணுவோம். அந்த வகையில் இந்த வருடம் சொர்ணலக்ஷ்மி வழிபாடு வீட்டில் மிக எளிமையாக செய்வது எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். அனைவரும் இந்த வழிபாடை செய்யுங்க. சொர்ணவசியத்தோடு மகாலட்சுமி அம்சத்தோடு சீரும் சிறப்புமாய் வாழுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. இந்த வருடம் அட்சய திருதிக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அதி ரகசிய முறையான அன்னை கமலாத்மிகா தாந்திரிக வழிபாட்டு முறை 11 பாடங்களாக வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக அட்சய திருதி அன்னைக்கு கற்றுத்தரப் போகின்றேன். யார் இந்த கமலாத்மிகா? தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவதை மற்றும் தாந்திரீக வித்தையில் லக்ஷ்மி தேவி. இந்த கமலாத்மிகா தேவியினுடைய அருள் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கோடீஸ்வர வாழ்க்கை வாழலாம். கடன் தொல்லை தீந்துரும். மகாலட்சுமி அருள் மட்டுமல்ல, அஷ்டலக்ஷ்மி அருளும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். இந்த தாந்திரிகத்தில் எந்த விரதமும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, பெரிய பெரிய பூஜைகள் கிடையாது, பெரிய பெரிய மந்திரங்கள் கிடையாது. இதுவரை எங்குமே நீங்கள் கண்டீராத வித்தை, தாந்திரிக வித்தை கற்றுக்கொள்ள டிஸ்பிளேல தெரிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்சய திருதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பதிவு விவரம் தரேன். அந்த அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே மானசீக முறையில் மகாலட்சுமி தீட்சையும் தரப்போகிறேன். வாங்க மகாலட்சுமி தீட்சை வாங்குவதற்கு. அட்சய திருதியை இந்த ஆண்டு என்னைக்கு வருது? 20/4/2026 சித்திரை 7 திங்கட்கிழமை. நான் சொல்லும் இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யலாம்? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 6:30 7:30 செய்யலாம், அல்லது காலை 9:30 10:30, அல்லது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10:30 செய்து கொள்ளுங்கள். இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள், உங்கள் நாட்டில் அட்சய திருதை என்னைக்கு வருதோ அந்த அன்னைக்கு ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். இந்த வழிபாடு செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும்? பண வரவு அதிகரிக்கும், வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைக்கும், தங்கம் செல்வம் சேரும் வாய்ப்புகள் ஏற்படும், மன அமைதி உண்டாகும். தங்கம் அடமானத்தில் வச்சிருந்தீங்கன்னா அதை விரைவாக மீட்டு தங்கம் வீட்டிற்கு வரும், சொர்ணவசியம் ஏற்படும். அருமையான பூஜை செய்து பயன்பெறுங்கள். எப்படி பூஜை செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? பூஜை அறையில் 3 தட்டு வைக்கணும் தனித்தனியாக. சின்ன சின்ன தட்டா வச்சாலும் சரி, பெரிய தட்டா வச்சாலும் உங்கள் விருப்பம் தான். 3 தட்டுக்கள் தனித்தனியாக. 3 தட்டுக்கு மேலேயும் சிகப்பு துணி போட்டுக்கோங்க, சரியா? தனித்தனியாக. ஒரு தட்டில் நீங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்கல்ல அந்த அரிசியை போடுங்க. இன்னொரு தட்டில் உப்பு, அது எந்த உப்பாக இருந்தாலும் அதை இன்னொரு தட்டில் வைக்கணும். இன்னொரு தட்டு, 3வது தட்டில் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், தங்க காசுகள், வெள்ளி காசுகள், தங்க நகைகள் எது வீட்டில் இருக்கோ அதை இன்னொரு தட்டில். மொத்தம் 3 தட்டு வைக்கணும். அந்த 3 தட்டு வைக்கிறதுக்கு முன்பாக எந்த இடத்துல அந்த தட்டு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தனித்தனியாக தாமரை கோலம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக 3 தாமரை கோலம், 3 தட்டு சிகப்பு துணி வச்சு, ஒரு தட்டில் அரிசி, ஒரு தட்டில் உப்பு, ஒரு தட்டில் ரூபாய் நோட்டுகள், காசுகள், தங்கம் வெள்ளி காசுகள், நகைகள். தங்கம் வெள்ளி இல்லை, நகைகள் இல்லைனாலும் பரவாயில்ல, காசுகள் மட்டுமாவது வைத்து தயார் பண்ணிட்டு அந்த 3 தட்டுக்கு முன்பாகவும் ஒரே நேர்கோட்டில் 9 விளக்குகள் வடக்கு திசை நோக்கி எரிகிற மாதிரி 9 விளக்குகள், வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி கூட எரியலாம், தப்பு கிடையாது. அந்த 9 விளக்குலையுமே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அற்புத தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்க, அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள், அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள், சரிங்களா? இவ்வாறு தீபமேற்றி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், தேங்காய், பழங்கள், இனிப்புகள் என்ன உங்களால் வைக்க முடியும் உங்கள் வசதிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு, பூக்கள் வாசனை பூக்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பூஜைக்கு முதல்ல என்ன செய்றீங்கன்னா, ஓம் விக்ன விநாயகா போற்றி அப்படின்னு விநாயக பெருமான் மந்திரத்தை 11 முறை சொல்லிட்டு விநாயகருக்கு வணக்கத்தை தெரிவித்து விட்டு, நான் இப்போ தர இந்த மந்திரத்தை வாய்விட்டு 108 முறை சொல்லணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மியை நமக. மீண்டும் சொல்லுகின்றேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீ
சொர்ணலக்ஷ்மியை நமக அப்படின்னு 108 முறை வாய் விட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் பூவை எடுத்து அந்த தட்டுகள் மீது அர்ச்சனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லி ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி வழிபாடு செய்யுங்கள். அந்த மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க. அவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தூபதீபம் காட்டுங்க. தூபதீபம் காட்டிட்டு வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டிட்டு உங்களது வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து தீபத்தையெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த தட்டில் இருக்கக்கூடிய அரிசி எடுத்து அரிசி பாத்திரத்தில் போட்டுருங்க. உப்பு எடுத்து உப்பு பாத்திரத்தில் போட்டுங்க. காசு எடுத்து எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. தங்க நகைகள் எடுத்து எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. இந்த வழிபாடு சொர்ண வசியத்தை ஏற்படுத்தும். செய்து பயன்பெறுங்கள். அட்சய திருதி நாளில் நீங்கள் இன்னொரு காரியம் செய்யணும். ஒரு 11 பேருக்கு அன்னதானம் செய்யணும். அப்படின்னா தான் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டினுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். விசேஷமான பூஜை செய்யக்கூடிய நாட்கள், விரத நாட்களில் அன்னதானம் செய்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு இன்னும் சக்தியே கொடுக்கும். சரிங்களா? 11 பேருக்கு அட்சய திருதி நாள் அன்னதானம் பண்ணுங்க. நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு அட்சய திருதி அன்னைக்கு சுமார் 1000 பேருக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது. முடிந்தால் பங்களிப்பு தாருங்கள். சொர்ணலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.